வணக்கம் மாணவர்களே. கடந்த வகுப்புல அதாவது நூல் குறிப்பும் ஆசிரியர் குறிப்பும் இது எல்லாத்தையுமே பார்ப்போம். இப்போ பாடத்துக்குள்ள போகலாம். இரக்கம் என்பது தலை சிறந்த பண்பு. மனிதர் மட்டுமன்று மற்ற எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொள்ள வேண்டும். அதாவது இரக்கம் என்பது தலை சிறந்த பண்புகளுள் ஒன்றுதான் அந்த இரக்கம் கொள்வது என்பது. எல்லா உயிர்களிடத்தும் அன்பு கொள்ள வேண்டும். இதற்கு முன்ன வகுப்புலேயே நான் சொல்லியிருக்கேன். இந்த உலகம், இந்த பூமி என்பது மனிதர்களுக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது. ஓர் அறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும். ஓர் அறிவு என்பது செடி கொடி மரங்கள், இங்கிருந்து 6 அறிவு உள்ள மனிதன் வரைக்கும் பல லட்ச உயிரினங்களுக்கும் சொந்தமான ஒன்றுதான் அதாவது இந்த உலகம் என்பது. வள்ளலார் சொல்லியிருக்கிறார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆக என்ன, ஒரு பயிர் வாடினாலும் கூட அதனுடைய தம்முடைய மனம் வாடுது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இரக்க குணத்தை மேன்மையான குணமாக நாம் கொள்ளுவது மிக மிக அவசியமான ஒன்று. பிற உயிர்களை தம்முயிர் போல எண்ணி காக்க வேண்டும். அதுவே சான்றோர் போற்றும் உயிர் இரக்கமாகும். எந்த உயிரினங்களாக இருந்தாலும் நம்ம மனிதர்கள் கிட்டே சொல்றோம் என்னன்னு, அதாவது உன்னுடைய நிலைமையில அவனை நினைத்து பாரு, அவன் செய்தது சரியாக இருக்கும் என்று அப்படியெல்லாம் சொல்றோம். ஆக மனிதர்கள் கிட்ட மட்டும் இல்லாம நம்ம பிற உயிர்களிடத்தும் நம்ம என்ன அன்பு பாராட்ட வேண்டும். அதுதான் சான்றோர்கள் விரும்புகின்ற ஒரு பொன்மொழியாக இருக்கிறது. அவ்விரக்கமே மனித குலத்தை வாழ வைக்கிறது. உலக உயிர்கள் எல்லாம் துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என்று விரும்பியவர் புத்தர். அவரின் அறவுரையை அறிவோம் பாருங்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுமே இன்புற்று வாழணும் அப்படிங்கிறது தான் புத்தரினுடைய ஒரு மேன்மையான எண்ணமாக இருந்துச்சு. அதை பற்றி புத்தர் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முன்கதை சுருக்கம். அதாவது இந்த பாடல்ல ஒரு முழுமையான ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தா கூட முழுமையாக இந்த பாடலை என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற கதை சுருக்கத்தை நம்ம சொல்லலாம். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் புத்தபிரான். அதாவது நீங்க எல்லாருமே நினைக்கலாம், அதாவது எத்தனையோ பேர் இது போல முற்றும் துறந்தவர்களாக இருக்கிறார்கள். எல்லாம் சில பேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முற்றும் துறந்தவர்கள் முனிவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்கள் பிறகு எந்த எண்ணங்களுமே அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. கல்யாணம் பண்ணியிருந்தாலும் கூட தன்னுடைய குழந்தைகளை எல்லாம் விட்டு வந்திருப்பாங்க. பிறகு அவங்களுக்கு நம்மளை போல பெரிய பங்களா வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், இப்படி போன்ற ஆசைகளே அவர்களுக்கு இருக்கவே இருக்காது. முற்றும் துறந்தவர்கள் அப்படின்னா நம்ம சிற்றின்பத்திற்காக ஆசைப்படாமல், அதாவது பேரருளாகிய இறைவனை நினைத்து அவர்கள் தினந்தோறும் வழிபட்டு கொண்டே இருப்பார்கள். இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷன் செய்யலாம். எனக்கு எதுவுமே இல்லை, சரி நான் போறேன் அப்படின்னு. ஆனா நீங்கள் முற்றிலுமாக நினைக்க வேண்டிய ஒன்று, புத்தபிரான் என்பவர் ஒரு அரசர், சரியா? அப்ப அரசருக்கு எவ்வளவு வசதிகள் இருக்கும், எவ்வளவு வேலைக்காரர்கள் இருப்பாங்க, எவ்வளவு திறமை இருக்கும், என்னென்ன இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் எதுவுமே வேண்டாம் என்று அவருடைய வாழ்வை துறந்து சென்றால் அது எப்பேற்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை நீங்க சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக புத்தபிரான் என்பவர் சாதாரண நம்மை போல ஒரு மனிதர் கிடையாது. நம்மை போல மனிதராக இருந்தாலும் அவர் ஒரு அரசர் என்பதை நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நள்ளிரவில் அரண்மனையை விட்டு அவர் விட்டு வந்தவர் புத்தபிரான். பிம்பிசாரா மன்னனின் யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன. அவற்றின் நடுவில் அடிபட்டு வலியால் குளித்துக் கொண்டிருந்த ஆட்டுக்குட்டியை புத்தர் தம் தோளில் சுமந்து சென்றார். யாகசாலையை அடைந்தார். மன்னனுக்கு அறவுரை கூறினார். நாடெங்கும் உயிர்கொலையை தடுத்து நிறுத்தினார். ஆக பிம்பிசாரார் அப்படிங்கிறது அவர் ஒரு மன்னர். இந்த புத்தபிரான் வாழ்ந்த அதே இடத்துல அவர் ஒரு மன்னராக இருந்திருக்கிறார். ஆக ஒரு யாகமெல்லாம் நடத்துவாங்க. நீங்க இந்த திரைப்படங்களை பார்த்ததுண்டு. அதாவது இப்ப சமீபத்தில் கூட பிகில் அப்படிங்கிற ஒரு படத்துல அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு கிறிஸ்டினா இருந்தா கூட அவர் இது போல மூட நம்பிக்கையெல்லாம் அவருடைய அப்பா நம்புவாரு. அதற்காக உயிர் பலியை கொடுக்கணும் அப்படின்னு பெத்த பொண்ணையே கொல்லணும்னு நல்லா நினைப்பாரு. இப்ப சமீபமா மாணவர்களாகிய உங்களுக்கு அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனா ஆண்டாண்டு காலமாக இப்ப கூட நம்ம கோயில்ல என்ன பண்றோம், கெடா விட்டு கோழி விட்டு இப்படியெல்லாம் உயிர்களை பலி கொடுக்கிறோம். அதுல தமிழ்ல ஒன்று இருக்கு, கொன்றால் பாவம் தின்றால்
நம்ம ஏன் உயிர் கொலையை தடுக்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு புத்தர் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக அந்த பிம்பிசார மன்னர் யாகம் நடத்தணும் அப்படின்னா வந்து இது போன்ற உயிர் பலியை கொடுப்பார்கள். ஆடுகளை வெட்டுவதை ஒரு பழக்கமாக வச்சிருந்தாங்க. ஆக அப்படி ஆடுகளை அழைத்து செல்லும் பொழுது ஒரே ஒரு ஆடு மட்டும் அடிபட்டு கிடந்தது. அந்த அடிபட்டு கிடந்த ஆட்டை பார்த்து பரிதாபப்பட்டார் புத்தபிரான். பிறகு அந்த ஆட்டை தம் தோளில் சுமந்து கொண்டு நேரா அந்த யாகம் நடத்துற இடத்துக்கு போனார். அங்க போய் அந்த மன்னருக்கு இப்படி ஆடுகளை வெட்டுவதெல்லாம் தவறு அப்படின்னு அறவுரைகளை அவர் வழங்கி இது போன்ற உயிர் கொலைகளை தடுத்தவர் தான் புத்தபிரான். மாணவர்களே, முன் கதை சுருக்கத்தை பார்த்தோம். அடுத்த வகுப்புல பாடலும் அதற்குண்டான பொருளையும் பார்க்கலாம். நன்றி.